Welcome to our first boot camp on that is a flashcard, Saitech flashcard boot camp. I have got the privilege to invite Dr. Banurekha. She is an assistant professor from mathematics department of St. Peter's College of Engineering, Avadi, and she was very much interested to interact with us. At the same time, I should inform you that she is one of my staff members in my yearly organization that was called the Surya Academy in those days, and we have got a very long friendship and relation, and she is like my sister. So that is she is one of our family members, in fact. So now she has become the member of Saitech family also, and she will be one of the subject matter experts of our knowledge base. We are today inaugurating two important ones. One is this boot camp. This is a model boot camp, a demo boot camp you can say. And the next one is we are inaugurating the knowledge base, and formally I will show you the knowledge base. What is knowledge base? I'll show you. So this is our knowledge base, Saitech Informatics. When I say knowledge base means, let us be seated. Knowledge base means that is we have got a lot of learning contents, and actually that is there are so many people who are in search of fantastic info, but Google is there, but it's a giant, and it would be very difficult to find a fish from a big ocean. But if it is a small lake, and when it is designed for a particular purpose, then it would be very easy for us. The கடல்ல வந்து மணல்ல காலடி தேடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். வேற நம்ம வீட்டு சார்பாக நம்ம வீட்டில் ஃபுட் பிரிண்ட்ஸை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம், ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஃபுட் பிரிண்ட் தான் இருக்கும். அது மாதிரி நாம் வந்து என்னன்னாக்கா, தட் இஸ் நமக்கு என்ன தேவையோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம போகிறோம். அது செலக்டிவாக வித் சம் பவுண்ட்ரி. ஸோ இப்போ இதுக்கு என்னன்னாக்கா டிஃப்ரெண்ட் மாடலில் நம்ம போட்டு வச்சுருக்கோம். இதில் எப்படின்னாக்கா தட் இஸ் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. ஒன்று வந்து பூட் கேம்ப்னு சொல்லிட்டு இன்டர்னலாகவும் நடக்கும், எக்ஸ்டர்னலாகவும் நடக்கும். ஸோ ஒரு கான்செப்ட் எடுத்துக்க வேண்டியது, ஒரு லெசனோ இல்லைன்னா ஒரு கான்செப்டோ, அதை ஃபுல்லாக அது அன்றைக்கி அதை பற்றி தான் பேசுவோம். ஸோ அதில் 2 செஷன் இருக்கும், மைண்ட் ரூம் செஷன், மிஷின் ரூம் செஷன் இருக்கும். மைண்ட் ரூம் செஷனில் வில் பி டாக்கிங் அபவுட் த ட்ரைனிங் ஆஸ்பெக்ட்ஸ். அதுக்கு என்னென்னலாம் ஃபண்டமெண்டல்ஸ், ருடிமெண்ட்ஸ், பேசிக் கான்செப்ட்ஸ், அது என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பம்ப் இன் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் ஆஃப்டர் த லஞ்ச் பிரேக் தட் இஸ் அதை எப்படி ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு ஒர்க் ஷீட் மாடல் எப்படி கொண்டு வருது அப்படின்றத பார்ப்போம். அது ஃபுல்லாக மிஷின் ரூம் செஷன். வென் ஐ கால் மிஷின் ரூம் செஷன்னாக்கா, இட் இஸ் நாட் எ மெக்கானிக்கல் மிஷின். ஈவன் பென்சில் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட், அப்படி தான் நம்ம சொல்லுவோம், லேர்னிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. நோட் பேட் இஸ் ஆல்சோ லேர்னிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஸோ அந்த பேசிஸில் நாம் இதெல்லாம் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறோம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கீபேட்லேயும் மவுஸ்லேயும் தான் காலத்தை கழிச்சிருக்காங்க. கையில் எடுத்து அது மசில் மெமரின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ளாஷ் கார்டுங்கிறத நாம் எழுதினாக்கா அது மனசில் நின்றுடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இது இருக்கணும். ஏன்னா மேக்ஸாக இருந்தாலும், ஃபிசிக்ஸாக இருந்தாலும், கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் ப்ராப்ளம் ஓரியன்ட். நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்க, மேக்ஸுனாக்கா ஏதோ டிஃப்ரெண்ட் அப்படியெல்லாம் கிடையாது, ஒரு டூல் அது. அந்த மாதிரி தான் நம்ம பாவிக்கணும். இது அந்த பேசிஸில் இங்கே வந்து டெமோ செஷன்ஸ்னு ஒரு இம்பார்ட்டன்ட் நாலேஜ் பேஸ். இது வந்து ஆக்சுவலாகவே செஞ்சுக்க லேர்னிங் பை டூயிங் தான், ப்ராக்டிக்கலாக. அது சில ப்ராக்டிக்கல் இதெல்லாம் நம்ம இண்டஸ்ட்ரி பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால அதுலேருந்து வரவழைச்சு கூட பண்ணிடலாம். அது இன்னொன்று ஃப்ளாஷ் கார்ட்ஸ். இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ் அப்படிங்கிறது இப்போ அதுக்கான இது முகாந்தரம் நடக்க போகுது. அண்ட் ஃபார்முலா கார்ட்ஸ், இப்போ அந்த எப்படி இந்த ஃபுட் ரிசைப்பி சொல்கிறோமோ அது மாதிரி ஒவ்வொரு, இப்போ நெயில் பாலிஷு அது யார் வேணால் பண்ணலாம். நெயில் பாலிஷ் அது பண்ணலன்னாலும் அட்லீஸ்ட் நெயில் பாலிஷ் ரிமூவருக்கு சிம்பிள் சால்வெண்ட் தான், இல்லை காம்பினேஷன் ஆஃப் சர்டன் சால்வெண்ட், அது நாமளே பண்ணிடலாம். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ். அதே மாதிரி கார் பாலிஷ் நாமளே பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபார்முலாலாம் நிறையவே இருக்குது. அதெல்லாம் நம்ம எண்ட்லேயே பண்ணி நாமளும் யூஸ் பண்ணலாம், இன்டர்னலாக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் கொடுக்கலாம். அதுக்கெல்லாம் பெரிய ஒரு கார்ப்பரேட் செக்டரை டிபெண்ட் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி ஸோ இந்த மாதிரி வேரியஸ் கேட்டகரிஸில் நம்ம ஃபார்முலேஷன்ஸும் சரி, பூட் கேம்ப்ஸும் சரி, ஸ்பெசிஃபிக் லேர்னிங் கண்டென்ட்ஸுக்கு. அப்புறம் ரிசர்ச் அண்ட் கேரியர் கைடன்ஸுக்கும் we are ready.
ஸோ அதில் நம்ம சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸும் நம்ம பேனல் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ ஒரு பக்கம் we have got சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ், அவங்க தான் மென்டார்ஸ். இன்னொரு பக்கம் மென்டீஸ், அதாவது ஸ்டூடெண்ட்ஸு. இந்த ஸ்டூடெண்ட்ஸையும் டீச்சர்ஸையும் இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு அருமையான பிளாட்ஃபார்ம், அதுக்கு தகுந்த பேக்ரவுண்டு. அதாவது வெறுமன ஸ்கூல் காலேஜ் அட்மாஸ்ஃபியர்லாம் இல்லாமல் ஒரு அவுட் ஆஃப் கான்க்ரீட் ஜங்கிளில் போயிட்டு அங்கே இல்லாமல் வேறு எங்கேயாவது ஒரு நியூ அட்மாஸ்ஃபியரில் அவங்களுக்கு ஒரு என்டர்டைனிங்காக எப்படி கொடுக்குறது, ஒரு லேர்னிங் வித் ஃபன், வித் ஃபுல் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அவங்க நினச்சிருக்கக்கூட லேர்னிங்னாலே உடனே டிஜிட்டல் இல்லைனாக்கா இந்த பென்சில் அப்படின்னு இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேராபோலா அப்படின்னாக்கா நம்ம அந்த காலத்தில் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம். அதில் என்ன பண்ணுவோம்னாக்கா ஒரு பேப்பர் எடுத்து ஒரு தொடப்ப குச்சி எடுத்து இப்படி வளைவெல்லாம் அப்படியெல்லாம் வச்சு ஸ்டிக் டால்ஸ் எல்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம ஹெக்ஸகன், பென்டகன் இதெல்லாம் ட்ராயிங் அருமையாக கொண்டு வரலாம். ஒரு பேராபோலா பற்றி ஹைப்பர்போலா அப்படி 2 குச்சி அப்படி வச்சோம்னா ஹைப்பர்போலா, இதெல்லாம் அருமையாக சொல்லித்தரலாம். அதே மாதிரி மாலிகுலர் மாடலிங்கும், அதாவது இம்ப்ரவைஸ்டு டெக்னிக்கில் ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் இல்லாமல் அது ரொம்ப ரொம்ப சீப்பாக எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஒன்று லேர்னிங் ரிசோர்ஸஸ் மெட்டீரியல் பண்ணுறோம், இன்னொரு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸை வச்சே பண்ண வைக்கிறோம். ஸோ அப்போ அவங்களுக்கு அதில் ஒரு ஆர்வம் வரும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு மீத்தேன் மாலிகுல்னாக்கா அவங்கள பண்ண வைக்கிறோம். அந்த மாடலை க்ளே மாடல் கொடுத்து அது ஒரு விளையாட்டு மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் என்ன சார் எல்கேஜி எல்லாம் பிஜிக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னு, ஆனால் அது செஞ்சு பார்க்குறப்ப தான் அந்த பாட்டரின்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ அந்த இது இன்ட்ரெஸ்ட் ரொம்ப இருக்கும். இப்போ நாங்கள் அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு ஒரு பெரிய ஆர்கானிக் ஃபார்ம் குருன்னு பேர் அட்டகாசமாக வச்சுருக்கேன். நீங்கள் அங்கே பார்த்தா தான் தெரியும். அவ்வளோ, அதாவது எப்படி அந்த அந்த ஃபர்டிலைசர் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, ப்ளவ்விங் எப்படி பண்ணுறது, எல்லாமே ஆன்போர்ட் கற்றுறாங்க அப்படியே. ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கே ஒரு விவசாயம் ஒரு 2 மணி நெல்லை எடுக்கிறது அவன் எவ்வளோ தான் செலவு பண்ணுறான், இந்த டீட்டெயில் ஃபுல்லாக தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியரில் அங்கே லெக்சர் எல்லாம் பார்த்தீங்கன்னா குடில் மாதிரி இருக்கும், நம்ம மாதிரி இருக்காது, குடிலில் இருக்கும். அந்த குடிலில் உட்காந்து நமக்கே ஒரு ஒரு குருகுல கல்வி மாதிரி ஒரு அப்பீல் இருக்கும். அது அங்கே அந்த பேக்ரவுண்ட் நேச்சுரல் பேக்ரவுண்டு, நிறைய ஃபாரஸ்ட் மாதிரி ட்ரீஸு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபீல்டு, ஒரு பக்கம் அரிசி, இன்னொரு பக்கம் தானியங்கள்லாம், அது மாதிரிலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறது. அந்த மாதிரியான ஃபீல்டில் நாம் நைட்ரஜன் பூட் கேம்ப், அதாவது நைட்ரஜன் ஃபேமிலி, நைட்ரஜனை பேஸ் பண்ணி என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, நைட்ரஜனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, மேத்தமேட்டிக்கல் மாடலிங் ஆஃப் நைட்ரஜன், அதில் எப்படி பைத்தான் ப்ரோக்ராமிங், கெமிஸ்ட்ரியில் எப்படி கொண்டு வரலாம். இது என்னமோ நினச்சிங்க பைத்தான் அப்படின்னா ஏதோ தனியாக கம்ப்யூட்டருக்கு தான், மற்றவங்களாம் எதை வேணால் எதில் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இப்போ அந்த அளவுக்கு வந்தாச்சு. அது மாதிரி இந்த கிராஸ் ஃபங்க்ஷனாக நம்ம எப்படி படிக்கிறது, அதை எப்படி இண்டஸ்ட்ரியலாக யூஸ் பண்ணுறது, ரிசர்ச்சில் எப்படி கொண்டு போகிறது, இதுதான் நம்மளுடைய பேஸ். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி நம்ம டாக்டர் பானுப்பிரியா கையால் இதை ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது, தட் இஸ் வி ஆர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட். இதில் இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க, நைட்ரஜன் பூட் கேம்ப். ஓகே, கிளிக் பண்ணால் டக்குன்னு ஓப்பன் ஆகிடும். அதான் கிளிக் பண்ணி இல்லை ரைட்டில் சாதாரணமாக கிளிக் பண்ணலாம், டபுள் கிளிக் இல்லை ஒரே கிளிக் தான். ஓப்பன் அப்படியே கிளிக் பண்ண கிளிக் பண்ணுறப்போ ஓகே ஓகே. ஸோ இதில் அப்படியே க்ளோஸ் பண்ணி பாருங்கள், க்ளீனாக தெரியும். இந்த பக்கம் கூட க்ளோஸ் பண்ணலாம். ஸோ அந்த டீட்டெயிலாம் அதில் போட்டு ஆன்லைனில் அப்படியே ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி அது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம அந்த இந்த இது அவங்களுக்கு கொடுத்த ஸோ மாடத்தில் ஒரு ஃபார்ம் ஓப்பன் பண்ணி vertical approach. Face mask vertical. Okay. Thank you. So I now invite our Dr. Banurekha to have a talk with our students. Thank you, sir.
அவங்க தெரியும், அவங்க ஆன்லைனில் இருக்காங்க. இது உள்ள நோந்து கொடுக்கும். Start, sir. Right. Dear students, good morning all. Good morning. First of all, I thank Almighty for this wonderful day and this wonderful event. I also thank Sir for giving me this opportunity. I'm grateful to be to be part of this session. Let me introduce myself. I'm Dr. S. Banurekha, Assistant Professor in the Department of Mathematics. I'm in St. Peter's Institute of Technology, which is in Avani. I have more than 10 years of teaching experience in various colleges. Especially, I started my career in this place only. So, I'm lucky enough to be here. Because after I completed my BSc, before joining to MSc, I did my BSc in another only, BSc Maths. Before joining to MSc, 2 months were there, I worked here. Really, this is not, it's really, I had a great experience here. 2 months and rather, it's very, tenure is very less, even though it's a big experience, because Sir used to motivate every time. I taught 11th and 12th students, actually 2 months and rather, but whenever we do anything new, every activity, he used to appreciate. I remember, even today also I remember, I wrote a question paper by that time and all, we don't have much printers like that, but even though I wrote a question paper, he called me and appreciated the way how I don't know the question. I remember even the amazing thing is, Sir remember handwriting is very beautiful. And the cursive writing fantastic. I used to appreciate it. Sir and family members, everybody remembered me. Really, it's amazing. Really, it was amazing, wonderful. Now I'm here to talk about my subject, mathematics, only few things. Let it be very, don't be formal way. Let us have an interactive sessions, okay? So I introduced myself, I'm Banurekha, everything. Then how many of you don't like mathematics? Students? Everyone like mathematics. You like mathematics? Everyone like mathematics? If I ask the same question to somewhere else, where I worked, everybody used to raise their hands. Even last week also I raised the same question. Everybody, most of the students hate mathematics. இங்கே கொஞ்சம் மேக்ஸில் எல்லாம் சூற புலிங்க. Okay, that's good, very good. Why I'm telling, because how many students are there in first BSc? How many students? No. இப்போ இவ்வளே மேக்ஸ் எடுக்கிறதா தான் இருந்தது. வெறித்தனமாக இருந்த மேக்ஸ் தான் எடுப்பேன். நான் தான் உள்ள இடையில போந்து கெமிஸ்ட்ரி எடுக்க வச்சேன். எனக்கு ஒரு வாரிசு வேணும்ல, அதுக்காக. ஆனால் கெமிஸ்ட்ரி நல்லா பண்ணுவாள். It's really so pity that we don't have any enrollment in maths in our college. Not only my college, in the surrounding and all, I'm telling. Annai Violet College and Soka Ekida, Sweda Bhaskara School, Ambattur Soka Ekida College, and many of the college.
my friend circles again, no, only few, 3 students enrollment, 2 da irukanga. They don't value mathematics. Why? Because ஏன் தெரியுதா ஏன் பிடிக்கல நிறைய பேருக்கு மேத்ஸ் பிடிக்கல? You know any reason? ஃப்ரீயா இருங்க. Now I didn't come here to teach you maths. அதனால don't be panic. கண்டிப்பா she will not ask any question. அத முதல்ல நீ கேரண்டி கொடுத்துருங்க. Definitely I won't any questions formula. Sir வந்து he is initiating new method. You are very lucky to be here. In many institutions பாருங்களேன். Nowadays they are organizing any institution for the commercial purpose. Fees வாங்குறோமா ஸ்டூடெண்ட்க்கு ஏதோ வந்து they wanted to give something, அதாவது whether students following, whether they are understanding, whether they are applying the math skill or whatever skill in their life, that and all they don't bother. They want to initiate some project or ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்தணும், ஸ்டூடெண்ட்ஸ் சேரணும், அதெல்லாம் கமர்ஷியல். No institution like this they are organizing, like how we are organizing in the flashcard, இந்த மாதிரி நிறைய technical boot camps. I am new to this, sir. I didn't see any institution they are following like this. Actually in our colleges and all it is mandatory. We have to conduct some programs every month, twice a program or thrice some program we have to namesake they are conducting. They are not imparting good education. அது எப்படின்னா only through practical method. Sir is providing a wonderful platform for you all. இது எப்பவுமே வந்து always don't stick on with the book. அதாவது you should come out of that. இதுதான் லைஃப்க்கு அப்ளை ஆகும். படிக்கிறீங்க, எழுதுறீங்க, மறந்துடுறீங்க. That is what happening every time, isn't it? So that is not the education at all. How you are applying in your life, அதுதான் only way of inculcating education is through learning by practice. Practically உங்களுக்கு சொல்லி தராங்க. So I am sure that you people are very lucky enough because you all here. Sorry, coming to my topic, why students hate mathematics? Because either they don't like teacher. Yes, many concepts, formula they find difficulty in learning formula. அப்போ இந்த flashcardன்றது it's one of the technique to learn formula in a practical approach so that it will retain in your mind for long duration. அப்படியே நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்க வந்து ஒரு formula அப்படியே memorize பண்ணி எடுத்துக்கிறதுக்கு பதிலா if you write and see like sir how he told now, no, எழுதி நீங்களா ஒரு கார்டு ப்ரிப்பேர் பண்றீங்க. அப்போ வந்து இது வந்து உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகி for long days it will retain in your mind. Okay, whatever, not only maths, anything you study, no, it has to be applied in your life. If maths knowledge இல்லைன்னா உங்களை easily others can cheat you, isn't it or not? ஒரு calculationே உங்களுக்கு தெரியல, ஒரு வீட்ல ஒரு கடையில போயிட்டு நீங்க என்ன பண்றீங்க, you are doing purchase பண்றீங்க, you are not able to calculate the discount, like ஏதோ ஒரு காஸ்ட் தெரியலன்னா somebody else would cheat you, isn't it or not? So basic knowledge is required. Okay, coming to ஒரு career option. இப்போ வந்து you are going for an interview. Okay, for example IT interview எடுத்துக்கோங்க. First round of interview will be any idea? First round of interview ல first round என்னவா இருக்கும்? Yes, communication. And then second round, of course communication is must, but even then also you should have, yes, any idea? Group discussion. You know aptitude test? Yeah, you should clear the aptitude test. Why they are conducting aptitude test? Especially IT company, bank sector, any other what is that, ஒரு career உடைய first foundation வந்து aptitude test தான் வைப்பாங்க. ஏன்னா the student who good in mathematics, they have logical thinking, or creativity இருக்கும். Only then they can solve many problems. See, every real life problem that can be converted into a form of equation or else in the form of curve, that can be solved. It can be model பண்ணலாம். Every real life, for example, இப்போ வந்து I have thousands of pen இங்க இருக்கு, but mixed with red color, black color, blue color. So she is having X number of red color pen, and you are having, I don't know how much red pen, how much blue pen, how much black pen she is having, but X number of red pen, Y number of blue pen, and Z number of black pen.
but I have 1000. So I can write an equation x plus y plus z is 1000. Okay, the cost of x pen is 3 rupees, y pen is 5 rupees, z pen is 10 rupees for example. 2x plus 3y plus 5, 10 z is total amount, not 1000. Number of pen 1000. Total amount spent. So I am converting this into an equation. I can solve the equation. I can find out how many number of x pen she is having and how many number of y pen she is having, how many number of black pen she is having. So that is how, not, this is a simple example I am giving. You know any 12th standard student here? No, okay, problem. There is a concept called derivative, differentiation. That differentiation, you know, differentiation is nothing but rate of change of variable with respect to the other variable. Let me talk practically. See, you are driving in a car. You are driving in a car. From here, you are going to Perambur. It takes half an hour or 20 minutes. So 20 minutes from here, you reached Perambur. Now after 20 minutes, you could have reached somewhere else. So as time changes, the distance traveled by you also changing, isn't it or not? So dy by dx, derivative concept, dy by dx, as time changes, or else dy by dt, as time changes, the distance traveled by you will also change. This is an application. Okay, so derivative is nothing but rate of change of one variable with respect to the other variable. See, have you heard about Newton's law? See, I am placing a hot cup of coffee here. After a half an hour, what happens to this coffee? Cool. Turns to cool. Chillen. Yeah, it is based on the room temperature. Any idea about that law? You might be knowing. So the rate of change of cooling of any, I mean the Newton's rate of ratio. Rate of change of the temperature depends upon, which is proportional to the rate of change of the room temperature as well as coffee temperature. So every real life, not only these examples I have given, no, every real life problem which can be modeled, நம்ம graph ஆவோ இல்ல equation ஆவோ இல்ல curve ஆவோ convert பண்ணிட்டு using mathematical tool we are able to solve those things. Just want to show you how maths is applied in somewhere else also. By the way, இவங்களை கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். இவர் வந்து மிஸ்டர் கார்த்தியோட ஃபாதர் மிஸ்டர் முரளின் பேர். மேடம் வந்து ஃப்ரம் செயின்ட் பீட்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட். நீங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுங்க. Marketing. I am doing marketing, shipping industry, both of them in shipping industry. Last 23 years I am working in shipping industry. Nearly 10 years. இல்லை இப்போ நம்ம அந்த உட்காருங்க சார், நாலேஜ் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் அந்த சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வரவழைக்கும். அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு தட் இஸ் எப்படி அதை இன்ஸ்ட்ரக்ஷனெலாம் டிசைன் பண்ணி இந்த கண்டென்ட்டை வந்து பூட் கேம்ப் மாடலில் எப்படி எடுத்துகிட்டு போகுது. அதாவது என்னென்னா யூடியூப்பில் வந்து நிறைய கண்டென்ட் இருக்குது, ஆனால் அதெல்லாம் டவுட்டு கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் இப்போ ஒரு பூட் கேம்ப் அப்படிங்கிறது எதாக இருந்தாலும் நேரடியான லேர்னிங் பை டூயிங் தான். ஸோ அதனால் 2 செஷன் போட்டுக்கிறோம். மார்னிங் செஷனில் மிஷின் ரூம் மைண்ட் ரூம் செஷன், ஈவினிங்கில் மிஷின் ரூம் செஷன் போட்டுக்கிறோம். ஸோ ஒரு சின்ன கான்செப்டாக எடுத்துக்கிறோம், ஆனால் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். இதுதான் அந்த மாடல். ஸோ இது நிறைய சப்ஜெக்ட் இருக்கிறப்ப அதையே வந்து ஒரு லாங் டேர்மாக ஒரு 6 months ப்ரோக்ராம் மாதிரி மாற்றிடுறோம். ஷார்ட் டேர்மாக இருந்தாக்கா தட் இஸ் ஒரு 3 hours முடிக்கிற மாதிரி, 6 hours முடிக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டெமோ மாதிரியும் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து வித்தின் த கேம்பஸ்ஸு, இல்லாட்டினா காலேஜ் கேம்பஸ்ஸு, இல்லாட்டினா ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸில், அப்படி இல்லாட்டாக்கா அவுட் ஆஃப் கேம்பஸும் போகிறோம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு பப்ளிக் பிளேஸில் இப்போ அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு வி ஆர் தட் இஸ் ஹேவிங் பூட் கேம்ப், அது நைட்ரஜன் பூட் கேம்ப்னு சொல்லிட்டு, அங்கே நைட்ரஜன் அதோட ரோல் என்ன, அதில் ஆர்கானிக் ஃபார்மிங்கில் எப்படி பண்ணுறாங்க, ஸோ ஃபர்டிலைசரை எப்படியெல்லாம் ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியே எப்படி பண்ணணும், அதனால் வரக்கூடிய பொல்யூஷன் எஃபெக்ட் என்ன. ஸோ இது எல்லாமே ஒரு இண்டஸ்ட்ரி நாலேஜ் பேக்ரவுண்டோட அகடமிஷியன்ஸுக்கு அது கொடுக்குறோம். அது சப்போர்ட் பண்ணுறது அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு 4-5 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை இன்வைட் பண்ணியிருக்கோம். அது தான் உங்கள் காலேஜுக்கு நாங்கள் வரலான்னு இருக்கோம். சரியா? ரைட், யூ கேன் கண்டினியூ.
சாரி ஃபார் தி It's இன்டரப்ஷன். okay. அப்படியே ஸ்லைட் மூவ் பண்ணணும். PDF அப்படியே இது இருக்கா? பண்ணி PDF சார் வாங்க. Please. அப்படியே மூவ் பண்ணி. இல்ல mouse கொடுக்கணுமா? See, this why I'm given here is your mother is cooking, no? Your mother is cooking. See, while cooking, suppose she's preparing biryani. She's preparing biryani, no? Let's smile on this. See, while preparing biryani, for 1 cup of rice, she has to add 2 cup of rice. She's good in cooking, I think so. For 2 cup of rice or 1.5 cup based on the quality of the rice. Okay? Suppose if she add more than 2 cup means what happened to that biryani? Becomes kanji, no? Huh? So for even for cooking also, all the ingredient has to be added in a proper ratio. Otherwise, it turn out to be a wrong one. Okay, every day, what I'm trying to say is, every day, you are sitting here, you are thinking about your friend, you know, she might be coming late. Okay, you are calculating, where is she? You may call her and ask, where are you? She may tell you that I am in Vidyanagar. Okay, how long it will take for her to reach this place? Just 5 minutes or 10 minutes, very good. You are calculating, no? How you are telling 10 minutes? Kilometers. Yeah, you are calculating the distance. Distance between the place where you are right now and where she is right now. So you are calculating the distance, based on the distance you are telling the time. So every day, your mother thinks about his cooking and your father think about his plan, about their their business. Every day, every minute, every second we are using mathematics. Without knowing or unknowingly. Okay, then even plants also, this is amazing fact, you may not be knowing. See, plants, no, when plant grow like this, that is the plant or the leaves, like one plant is like this, the other one is like 180 degree, 180 degree. So again the another leaves will be like this only. So the leaves at the below, no, they may not be having sunlight, sufficient sunlight, so that it will not prepare, it will not do the process of photosynthesis. Hides the plant in the lower place, so that it will not do the photosynthesis process. So let us think about other angle. Suppose 180 illa 280 la irukku vechukonga, 280 degree between two leaves. Again the same problem will arise, because in the 280 degree la ipdi irukku, one irukku inga one irukku. Again one more plant like this, again the same problem will come. So there is a concept called Fibonacci series. You will be studying in your higher studies la neenga padipinga. You will be studying about the Fibonacci series. So Fibonacci series starts from 0 and 1. 0 plus 1, 1. 1 plus 1, 2. 2 plus 1, 3. 3 plus 1, 5. 5 plus 3, 8. 8 plus 5, 13. So this is how it will go. It keeps on going up to infinitely. Infinitum poite irukku. So there is a pattern called Fibonacci series. So we are representing that pattern into a, this is a way we get the Fibonacci series. When we expand this, see, this is the formula for Fibonacci series. Formula for Fibonacci series. When we expand this, see, I am taking any two consecutive number. For example, you can even take any two consecutive number, 13 divided by 8. Let me divide the larger number by the smaller. Consecutive number na pakkat number. So I have taken 89 divided by 55. I am getting 1.618. That is a ratio, we call it as golden ratio. This is Fibonacci series and this ratio is Fibonacci golden ratio. When that ratio is converted into a degree, we'll get 137.5 degree. So that the plants are growing in such a way that the degree between two leaves
is 137. 5. This is an amazing fact, and the mathematics is applied here. So this is the way how the plants are growing so that the photosynthesis process, what happened? Yes, the leaves get sunlight, so that this process will go smoothly. Not only in plants, even is I cannot do this. So not only this plant, even if you see this is a degree between two leaves. Not only between plants, see I am representing the Fibonacci numbers in the form of circles. See 0, there is no value, so let me leave it. 1, having 1 as a, what is it, the measurement, let me consider a square, another square. 1 plus 1 will give you 2, 2 plus 1 will give you 3, 3 plus 2 will give you 5. So likewise I am considering I am representing that values in the form of a model. Then what I am going to do is I am going to join the opposite vertices, so that I will get a spiral. This is how I will get a spiral. Okay, the snail shell also follows the same pattern. Okay, not only, this is amazing fact, not only the plants in such a way that the angle between two leaves are 127.5 degree, even this shell, not only this, look at the satellite image, that also follows the Fibonacci number pattern. This is our galaxy follows the same ratio. See, this is a wonder. So as I told you, every student who go for an interview, first round of interview will be aptitude test. Why? They are testing the logical thinking. Once you study mathematics, once your basic is good, your foundation is good in mathematics, you will get through that paper. See, there is no life without computer nowadays, isn't it or not? Computer. Even if you go shopping poningena, computerized billing. See, have you purchased anything in Saruna supermarket, Saruna store? How long you will wait for billing? 5 minutes. There is so much queue, no? For half an hour, even a computerized billing, you are standing for half an hour. Think about without computer, how manually they are calculating, means how long you have to wait. Not only shopping, everywhere, even this is also computerized. This makes our life simpler, no? When compared to the manual. So everybody are running towards the computer. There is no institution, no shop, no office without computer. Okay, computer computer. So everybody having computer. Computer understand your language? Yes, your language. You talk to computer. Then what? How you are transforming the information to computer? By binary. Yeah, of course. See, if you want to add two numbers, computer science computer science how you are adding two numbers. Simply you will add 3 plus, it's not calculator. Simply how will you add two numbers? You write a program, no? Program is set of algorithms, set of instruction. You are feeding the instruction to the computer. Computer, it will not take as it is. So there is a device called compiler in the computer which convert your English language. You see, English it will not understand any of your language, my language. So I am feeding the instruction. There is a device called compiler. Compiler converts the language, the set of instruction that you are feeding, that will be converted into a machine language called binary. Computer cannot understand any other language except maths. 0 and 1. அது மட்டும் தான் புரியும் கம்ப்யூட்டருக்கு ஒண்ணுமே புரியாது. So there is no computer without mathematics. Nowadays students do not value the subject maths. As she said, the 45 is your strength of. This is far better. This side, when I compare, no student enrollment in mathematics. Everybody going for BCom, BBA, BCom, எல்லாருமே business பண்ணீங்கன்னா, in future there won't be any maths teacher. Nobody will be there to guide you. Isn't it or not? So you people value the subject. See, here you have given an opportunity to study, to learn. See, learning by learning, reading, it's very boring.
learning எப்பவே படிச்சிட்டே இருந்தா தூக்கம் வரும் கண்டிப்பா தூக்கம் வருமா? So what happened? They are giving another opportunity to study in playway method. Practical method they are asking you to study. So mathematics skill இருந்துச்சுன்னா logical reasoning இருக்கும். அதனால தான் aptitude test conduct பண்றாங்க. Even IT programmer no, he should be capable of writing the program. How he will write the program? Without mathematics knowledge, if you don't know how to write the Fibonacci series, you cannot write the program. So even programmer should have the knowledge of mathematics. Even your mother should have mathematics knowledge to cook. She has to add every ingredient in a proper ratio. Every nook and corner we are using maths unknowingly. உங்களுக்கு தெரியல நான் இன்னைக்கு தான் உங்களுக்கு சொன்னேன் how this plants. So let us have a small game now, okay? சரியா? இப்போ I have cards. Two cards are there. Hold it. Hold it. Two cards. Just hold this. அப்படியே காமிங்க. Last one. Just you think of any number. Think of any number. You just think of any number. Don't let others know. யாரோ ஒருத்தர் you think about. Okay, tell me. Number ஒன்று வச்சுக்கோங்க. Tell me whether that number is here. No. Here. Yes. It is there. Yes. 26 is your number. Yes? Correct. Anybody else want to test this? Yes, then think about one number below 31. Below 31. Okay? Is the number exist here? Yes. Yes. Is your number. It's not there? It's there. It is there? One, then? Yes, there. Then? No. Yes, you are not able to see all the numbers. No. Oh, just see. Actually, I did not bring that card. Just now I wrote the card. It's not there. It's not there. You said that number is there. This card. இதுல இருக்கு. Then? I think 27. See, this is small funny way. So here the mathematical numbers are arranged in such a way that we can identify what he has thought. Purida, mathematics can be learned in a funny way. It's not that much difficult. Okay. So I'll end up this session with a small story, students. ஒரு கதை இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா? ஒரு கதை இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா? கதையா பேசினா. Okay. A teacher what he has done is he called 4 of his students and gave a task. Okay. What task means he showed a big rock over there. பெரிய பாறாங்கல் எடுத்து காமிச்சிட்டு after 3 months when I returned I should not see this rock. அப்படின்னு சொல்லிட்டு the teacher went away. Okay, 4 of the students. First student went and what he has done is he digged a big hole next to that rock and somehow he அந்த பள்ளத்துக்குள்ள தள்ளிட்டு the outer area he covered with the sands. And the second student what he has done is he used loads and loads of haze na enna theriyum illaya வைக்கோல் adavadhu he tried somehow to cover the entire rock. And finally third student what he has done is he started praying towards Almighty கடவுளே இந்த கல் கரஞ்சிரணும் கடவுளே இந்த கல் கரஞ்சிரணும் கடவுளே கல் கரஞ்சிரணும் அப்படினு he started praying. Finally the fourth student he started carving the rock. Okay, after 3 months the teacher came and while teacher arriving that day it was a heavy rain, cyclone madri or heavy rain. So he met the first student. Because of the heavy rain or that sand and all, it was washed away. So teacher could see the rock. And then he met
went to meet the second student. Again, because of the cyclone, no, everything flew away. That haze and all, bike all up, parandu poichu. Again, the teacher could see the rock. Finally, he met the third one. Any difference he could see? No. The rock was stood firmly. It was there. And finally, he went to meet the last student. He could not see the rock, but he could see the beautiful sculpture. So this is a way how a creative personality can think. So, what is the word written here? No way. No way means what? No way means what? It's not possible. Nowhere, mudiyadu. But you can see that word like this, no? Now here, everything is possible for us. A creative thinking personality, everything is possible. He's giving some comment, okay? Everything is possible. See, nowhere, nammalaala mudiyadudnu eduvume illa. Learning vandu don't make it as a boring one. Learning by reading, படிச்சு memorize பண்ணி you're writing it as in your exam, like படிச்சு vomit பண்ற மாதிரி you're writing. That is not the proper way of learning. That is not the education at all. You should learn and you have to understand. Learn by easiest way. இந்த மாதிரிலாம் sir introduce பண்றாரு இல்லையா இன்னைக்கு ஒரு boot camp பண்றது. This is the easiest way to make you to understand and retain in your memory for long time. Even though it is formula or concepts, mathematics nave it involves many formulas, you know. So ana formulas retain panikano romba naal appadina this is one of the way of learning the formula. This is one of the easiest way of learning formula. So you people are very lucky to be here. I am also proud to be part of this boot camp. Okay? Thank you, students. Thank you. So you want to ask me anything? Right, Thank you, sir. So kindly accept this small gift. Yes, இதெல்லாம் Thank you. Thank you, sir. Pavani, you can take a ball. நீ ஆரம்பிச்சிடலாம். நான் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரீஃபிங் ஒன்று கொடுத்துட்றேன். இதில் ஃப்ளாஷ் கார்டு அப்படிங்கிறப்போ என்னென்ன டைப் ஆஃப் ஃப்ளாஷ் கார்டு இருக்குது அது கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்? ஃப்ளாஷ் கார்டு அப்படிங்கிறது கிராஃபிக் ஃப்ளாஷ் கார்டு. எழுத்து தெரியலன்னா நான் வாசிச்சிடுறேன். கிராஃபிக் ஃப்ளாஷ் கார்டு அப்படின்றது இன்ஃபோகிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு கிராஃபிக்ஸ் பயாலஜியில் கிராஃபிக்ஸ் இல்லாத இடம் இது புரியுதா? எல்லாத்துலேயுமே இருக்குது இன்ஃபோகிராஃபிக்ஸ்னு சொல்கிறாங்க. கிராஃபிக்ஸு, இன்ஃபோகிராஃபிக்ஸு. டாக்கிங் ஃப்ளாஷ் கார்டு ஒன்றுமே இல்லை. ஒரு ஃப்ளாஷ் கார்டை எடுக்க வேண்டியது, அதை டிஸ்பிளே பண்ண வேண்டியது, அது சம்மந்தமாக நம்ம ஜாலியாக பேசிட்டு இருக்க வேண்டியது, ஒன்றுமே இல்லை. இந்த டாக்கிங் ஃப்ளாஷ் கார்டு மாதிரி நானும் ஒன்று போட்டிருக்கேன். அது ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. வேணுங்கிறப்ப ஆஃப் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிறத மேட்டர் பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா அது சம்மந்தமாக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னாக்கா அந்த டாக்கிங் அந்த சவுண்ட் ஃபைல் வந்துட்டு தனியாக ட்ராக் பண்ணிடுறோம். ஓகே, அங்கே இமேஜ் இருக்கும், இங்கே சவுண்ட் இருக்கும். இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து சில பேருக்கு வந்து பேசிக்கிட்டே இருந்தால் பிடிக்காது. அந்த கண்டென்ட் என்ன இருக்குது அதுதான். ஸோ குயிக்காக ரீட் பண்ணிடலாம். ஸோ புரியல அப்படின்னாக்கா அந்த லிசனிங் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது குவிஸ் ஃப்ளாஷ் கார்டு. இதே ஃப்ளாஷ் கார்டை குவிஸாகவும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் லேர்னிங் ஃப்ளாஷ் கார்டு, இதையே லேர்னிங்க்கும் யூஸ் பண்ணலாம் இல்லையா? ஃபில் அப் த பிளாங்க்ஸ் போட்டு பின்பக்கம் வந்து அதனுடைய கீ ஆன்சர் கொடுத்தாக்கா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேமிங் ஃப்ளாஷ் கார்டு, டேமிங் ஃப்ளாஷ் கார்டு. டேமிங்னா நம்ம பிரெயினை மைண்டெல்லாம் வந்து டேம் பண்ணலாம், புரியுதா? ஸோ அதை டேம் பண்ணுறதுனாக்கா பழக்கப்படுத்துறதுன்னு. ஸோ அது மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் தட் இஸ் கான்செப்ட் மேப் ஃப்ளாஷ் கார்டு. ஸோ ஃப்ளாஷ் கார்டை வந்து கான்செப்ட் மேப்புக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது வேர்ட் ஸ்க்ராம்பிளிங் ஃப்ளாஷ் கார்டு. ஸோ வேர்டு நமக்கு அந்த டேர்ம்ஸ் அண்ட் டெஃபினேஷன்ஸ் இருக்குல்ல, ஒரு பக்கம் டேர்ம் போடலாம், இன்னொரு பக்கம் டெஃபினேஷன் போடலாம், ஒரு பக்கம் சினோனிம் போடலாம், இன்னொரு பக்கம் ஆண்டோனிம் போடலாம், ஒரு பக்கம் பயாலஜிகளுடைய ரூட் நேம் போடலாம். நாட் ஓன்லி பயாலஜி, எந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸாக இருந்தாலும் சரி, புரியுதா? எந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸாக இருந்தாலும் அதனுடைய ப்ரிஃபிக்ஸ் என்ன, இந்த பக்கம் சஃபிக்ஸ் என்ன, ஸோ இதோட மீனிங் என்ன, இதெல்லாம் போடலாம்.
அதுக்கப்புறம் கிராஸ்வேர்ட் பசில்ஸு. ஸோ நமக்கு அந்த என்ன டேர்ம் ஃபெமிலியரைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் லெட்டர் ஃப்ளாஷ் கார்ட்ஸு, ஃபில்அப் ஃப்ளாஷ் கார்டு. எப்போதுமே ஃபில்அப் த பிளாங்க்ஸ் டைப்பில் நிறைய ஃப்ளாஷ் கார்டு பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கேமிங் லைக் ஃபிகரேட்டிவாக பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதில் வேரியஸ் மாடல்ஸு டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் பாவனி கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அவளே வந்து எக்ஸாஸ்டிவாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ளாஷ் கார்டோட ரெகுலர் டைமென்ஷன்றதை காமிச்சிருப்பாங்க. ஒரு ஃப்ளாஷ் கார்டோட ரெகுலர் டைமென்ஷன் 4 inch by 7.5 4 by 6.5. ஸோ அவ்வளோதான் இருக்கும் ஒரு போஸ்ட் கார்டு சைஸு. அதாவது சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃப்ளாஷ் கார்டு இல்லையா, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு A4 ஷீட்டை எடுத்து இந்த A4 ஷீட்டை அப்படியே ரெண்டாக மடிச்சு, சரிங்களா? இதை அப்படியே ரெண்டாக மடிச்சுட்டு அப்படியே ரெண்டாக மடிச்சுட்டு இதை மறுபடியும் ரெண்டாக மடிச்சுட்டா அவ்வளோதான். இது ஃப்ளாஷ் கார்டு சைஸுன்றது வெரி சிம்பிள். கிடைக்கல. இப்போ நம்மளுடைய துபாய் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்படி தான் பண்ணுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு இப்போ ஃப்ளாஷ் கார்டு கிடைக்கல, சரியா? ஸோ இந்த ஃப்ளாஷ் கார்டு எதுக்காக பண்ணுறோம், மெமரியை பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் எப்போ வேணாலும் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாமே. ஒரு நோட் புக்கை கரெக்டாக சார்ட்டிங் அவுட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகலாம். ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறப்போ கூட அதை யூஸ் பண்ணலாம். மொபைலை பார்க்குறதுக்கு பதில் இதை பார்க்கலாமே. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஃப்ளாஷ் கார்டு இப்போ மார்னிங்கில் வெரைட்டி ஆஃப் ஃப்ளாஷ் கார்டு எப்படி போடுறதுன்றதை ஒரு டீட்டெயிலாக சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனில் வந்து ஏதாவது ஒரு கான்செப்ட் எடுங்க. லன்ச் முடிச்சதுக்கப்புறம் ஒரு கான்செப்ட் எடுங்க, அது டெப்த்தாக போய் தட் இஸ் அ ஃப்ளாஷ் கார்டு போட்டுருங்க. புரியுதா? ஃப்ளாஷ் கார்டு போட்டு எப்படி ரிவ்யூ பண்ணுறது அப்படின்றது சொல்லுவாங்க. இப்போ உங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த ஃப்ளாஷ் கார்டு பூட் கேம்ப்பு எதுக்காக பண்ணுறோன்றதை புரிஞ்சுக்கணும். ஏன் பண்ணுறோன்னாக்கா தட் இஸ் நாம் அந்த ஃப்ளாஷ் கார்டு கண்டென்ட்ஸ், ஒரு பக்கம் வந்து சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டு சில விஷயங்களை தடபட அடி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் மென்டீஸுக்கு தேவையான ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி சொன்னால் நல்லா இருக்கும்ன்றது சில பேருக்கு தான் டேலண்டடாக தெரியும். அதில் இந்த கிராஃபிக்ஸு லேர்னிங் டூல்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்குது. அவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரியல் டீச்சர்ஸ்ன்னு சொல்லலாம். அவங்க பேர் தான் இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனர். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனர் அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னால் ஈஸியாக இருக்கும். அதாவது என்னென்னா, இப்போ ஒரு குக்கர், எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர், இந்த எலக்ட்ரிக் ரைஸ் இல்லாட்டினா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதை எப்படி பேட்டரி சார்ஜ் பண்ணுறது, அதுக்கு ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதணும். ஒரு அல்காரிதம் நம்ம கம்ப்யூட்டரில் சொல்கிறோம்ல, அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை எப்படியெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பண்ணுறது தான் இன்ஸ்ட்ரக்ஷன் டிசைனரோட வேலை. அவ்வளோதான். ஆனால் அதை வந்து எப்படியெல்லாம் பண்ணலாம், ஒரு விசுவலாகவும் பண்ணலாம், ஒரு வேர்ட் பேசிஸ்லேயும் பண்ணலாம், இல்லாட்டினா ஒரு வீடியோவும் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டு தான் பார்த்தோன்னா பிரமாதமாக இருக்குது. ஏன் அதெல்லாம் ப்ராப்பராக இன்ஸ்ட்ரக்ஷன் டிசைன் பண்ணி கண்டென்ட் டெவலப் பண்ணி ஒரு லேர்னிங் கண்டென்ட்டாக கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நிறைய இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னாக்கா பிரமாதமாக இருக்குது. இப்போ சில கார் கம்பெனிலாம் பார்த்தோன்னா அட்டகாசமாக கொண்டு ஒரு செல்ஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க. இப்போ அதிலே வந்து தட் இஸ் பாட்ஸ் எல்லாம் கூட வந்துடுச்சு. ஸோ அது செல்ஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்கும் அந்த பாட்ஸ் எல்லாம். அது வந்து இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் மூலமா நிறைய ப்ரோக்ராம் பண்ணி அதை ஈஸியாக கொண்டு வந்துட முடியும். புரியுதா? கொஞ்சம் எக்ஸ்பர்டைஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ உங்களை பொறுத்தவரை இன்னைக்கு உள்ள ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா, ஃப்ளாஷ் கார்டு மேனுவலாக எந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணுறோம் irrespective ஆஃப் த சப்ஜெக்ட். இப்போ நம்ம ஃப்ளாஷ் கார்டு அரபிக்கில் கூட போட்டிருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸு, தமிழில் போட்டிருக்காங்க, இங்கிலீஷில் போட்டிருக்காங்க. புரியுதா? ஸோ ஒரு பாயிண்ட்ஸை எப்படி சொல்லலாம், அதாவது ஒரு சென்டென்ஸ்லேருந்து ஒரு பேராகிராஃப்லேருந்து எது முக்கியமான சென்டென்ஸ் அதை ப்ராக்கெட்டில் ஹைலைட் பண்ணிக்கோ, அந்த இம்பார்ட்டன்ட் சென்டென்ஸில் எது இம்பார்ட்டன்ட் கீவேர்டு அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கோ. அந்த கீவேர்டெலாம் பிடிச்சிட்டு வந்து ஒரு புல்லட் பாயிண்ட்டாக போட்டினாக்கா அது ஒரு நோட்ஸு. நம்ம பசங்க ஃப்ளாஷ் கார்டு போட்டுனா வரியாக டெக்ஸ்ட் புக்கில் உள்ளதே எழுதக்கூடாது, கம்ப்ளீட் சென்டென்ஸும் வரக்கூடாது. நம்ம புரிஞ்சுக்கணும். உதாரணம் சொன்ன மாதிரி ஒரு சின்னதாக ஒரு இப்போ நீ எதை சொல்லக்கூடாது, இருந்தாலும் பிட் அடிக்கிறதுக்காக நம்ம ஷார்ட் ஃபார்மில் எழுதிட்டு போவோம் இல்லை, அது மாதிரி தான். அதனால தான் அது பேர் சீட் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க சில பேர். ஸோ அதனால் என்னென்னா ஷார்ட் ஃபார்மில், அதாவது கற்றோருக்கு அழகு சுருங்க சொல்லி விளங்க வைத்தல்னு பேர். ஸோ அப்போ நம்ம ஷார்ட் ஃபார்மில் எழுதி வச்சிட்டோம்னா மெமரி ஈஸியாக ரிட்டைன் பண்ணிக்கலாம். அதுதான் சீக்ரெட்டே. இப்போ நான் அடிக்கடி மேக்ஸில் கூட சொல்லுவேன், மாடல் ப்ராப்ளம் மேப்பிங் மாதிரி போடுங்க, அதை நேவிகேட் பண்ணிட்டே வாங்க. ஒரு பெரிய டெரிவேஷனுக்கு ஒரு மேக்ஸில் ஒரு ப்ராப்ளம் போடுறேன்னா, மேக்ஸில் இப்போ குடோஸ் அப்படின்னு ஒரு எல்லா ப்ராப்ளத்துலேயும் இது உண்டு. குடோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, K stands for known, U stands for unknown, D stands for definition, O stands for output, S stands for substantiation. ஸோ K அப்படிங்கிறது அந்த இடத்துல known,
ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? பெஸ்ட்டு என்ன தெரியுமா, ஒரு ப்ராப்ளமாக இருந்தால் யூனிட் இருக்கும், அந்த யூனிட்டை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ மீட்டர் பர் செகண்ட்னா உடனே வெலாசிட்டின்னு சொல்லிடலாம், மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டாக உடனே ஆக்சலரேஷன் சொல்லிடலாம். நான் சொல்ல பாயிண்ட் புரியுதா? அதை சிம்பாலிக்காக போட்டுடணும். ஸோ சிம்பாலிக்காக போட்டோம்னா, ஸோ யூனிட்லேருந்து என்ன பண்ணுற, டேர்ம் கண்டுபிடிக்கிற, டேர்ம்லேருந்து சிம்பிள் கண்டுபிடிக்கிற, சிம்பிள்லேருந்து என்ன பண்ணுற, ஈக்குவேஷன் டெவலப் பண்ணிடலாம். ப்ராப்ளம் என்ன ஃபார்முலா செலக்ட் பண்ணுறது, ஃபார்முலா தான் நான் டூலு. ஸோ அப்போ நோன் அண்ட் அன்னோன் எழுதி வச்சுக்க வேண்டியது. அடுத்தது இந்த பக்கம் வந்து டெஃபினிஷன்னாக்கா தியரமாக இருக்கலாம், ஃபார்முலாவாக இருக்கலாம், சம் ஈக்குவேஷன்ஸாக இருக்கலாம், புரியுதா? அதை எடுத்துக்கிறோம் டூலாக, அப்ராப்ரியேட் டூல். சில இடத்துல டைரெக்டாக டேட்டா என்னன்றதை நம்ம டைரெக்டாக கொடுத்துருப்பான், சில டேட்டா வந்து இன்டைரக்டாக இருக்கும், சில டேட்டா ரெஃபரன்ஸ் டேட்டா நம்ம வேல்யூ ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரியான இன்புட்லாம் எடுத்துகிட்டு வந்து மிஷின் லேர்னிங்கே அப்படி தானே நம்ம சொல்லித்தரோம் இல்லையா? இன்புட் என்ன ப்ராப்பராக, அப்புறம் ப்ராசஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் அவுட்புட் போகும். அதே மாதிரி தான் மனுஷன் லேர்னிங்கும், புரியுதா? ஸோ அது ஈஸியாக பண்ணலாம், பண்ண முடியாதுலாம் இல்லை, அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணி கரெக்டாக போனோம்னாக்கா ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ டெஃபினிஷன்ஸு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவுட்புட்டுன்னு என்ன, அதில் அப்ராப்ரியேட் வேல்யூலாம் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி, கிவன் வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியது. யூனிட்டை ப்ராப்பராக மாற்றி வச்சுக்கணும். அது நிறைய பேருக்கு தெரியாது, ட்விஸ்ட் பண்ணுறது அதில் தான் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல கிலோமீட்டர்னு கொடுப்பான், இன்னொரு இடத்துல மீட்டர் கொடுப்பான், எல்லாம் ஒரே யூனிட்டில் இருக்கா, அது கன்வெர்ட் பண்ணணும், புரியுதா? இதெல்லாம் நிறைய ப்ராப்ளம் போட 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 தான் வரும். நீங்கள் கான்செப்டை ஈஸியாக, அப்போ பாயில்ஸ்லான்னா என்ன, அதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு பதிலாக பாயில்ஸ்லாவை ஈக்குவேஷனாக மாற்றி அதை ப்ராப்ளத்தில் எத்தனை தடவை போட்டியோ அது தானாக மனசுக்குள்ளே வந்துடும். இப்போ எப்போதுமே a + b ஹோல் ஸ்கொயர்னா எல்லாருக்கும் தெரியும் a² + b² + 2ab. ஆனால் பாயில்ஸில் கேட்டால் தெரியாது. காரணம் என்ன, அதில் ப்ராப்ளம் போடலை. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இதுதான் பிரச்சனையே. ஸோ த வால்யூம் ஆஃப் அ கிவன் மாஸ் ஆஃப் அ கேஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். சார் இதெல்லாம் எவன் சார் மனப்பாடம் பண்ணுறது? நான் சொல்ல பாயிண்ட் புரியுதா? நான் என்ன எங்கேருந்து எடுத்தேன், நான் மனப்பாடம் அதில் பண்ணலை, நான் பண்ணி வச்சுருக்கிறது அதை கோடிஃபை பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னா v ப்ரொபோர்ஷனாலிட்டி 1/p அட் த ரேட் ஆஃப் மாதிரி அட் கான்ஸ்டன்ட் t. இதுதான் ஐக்கனைஸ் பண்ணிக்கிறேன் நான். அந்த ஐக்கன் மெமரி எப்போதுமே காப்பாற்றும். ஸோ அதனால தான் மேக்ஸாக இருந்தாலும் ஃபிசிக்ஸாக இருந்தாலும் கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் சிம்பாலிக்காகவும் டேர்ம்ஸையும் யூஸ் பண்ணி அதை வந்து ஒரு ஐக்கனைஸ் பண்ணி அதை கொண்டன்ஸ் மாடலில் வந்துட்டோன்னா ஒரு சீடு மாதிரி தான், அதை எங்கே போட்டாலும் முளைக்க ஆரம்பிச்சோம். நீ இப்போ அந்த அதாவது வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், பெரிது அப்படின்றப்போ சின்ன ராணா போடுவோமா, சிறிது அப்படிங்கிறப்ப பெரிய ராணா போடுவோம் அப்படின்னு. இப்போ பெரிய மனுஷன் சொல்லுவாங்க, அவங்களுக்கு சில சின்ன புத்தி இருக்கும். சிறிது அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ கடுகு இல்லைன்னா ஆலமர விதை இத்தனோண்டு இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே அவ்வளோ பெரிய விருட்சம் இருக்குன்றது தான் பெரிய ராணா போடுறோம். எவ்ரி திங் இஸ் எம்படட். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐசி சிப்புன்றான், அவ்வளோ பெரிய சர்க்கியூட்டை இத்தனோண்டில் கொண்டு வந்திருக்கோம். அதையே கொண்டு வர முடியும்னா நம்ம படிப்பை கொண்டு வர முடியாது. நாம் எப்படி அதை ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அது வழிவகைக்கு எடுத்துகிட்டு வரோங்கிறது தான். ஸோ அதுக்கு இந்த ஃப்ளாஷ் கார்டு நல்லா பொருந்தும். இன்றைக்கி ஃபுல்லாக நாள் ஃபுல்லாக ஃப்ளாஷ் கார்டு. இன்றைக்கி யாரெல்லாம் ஃப்ளாஷ் கார்டை 1008 தடவை சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையே சுபிட்சமாக இருக்கும் அப்படின்ற ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்ஸோட இந்த தட் இஸ் ஒர்க் ஷாப், இந்த பூட் கேம்பை தட் இஸ் நம்ம மேடம் தொடங்கி வச்சுருக்காங்க, டாக்டர் பானுபிரியா. என்னோடய பிளெஸ்ஸிங்ஸு, சுவாமியோட பிளெஸ்ஸிங்ஸு, பெரியவங்களோட பிளெஸ்ஸிங்ஸு எல்லாம் வேணும். இதுலேருந்து யார் நல்லா பெஸ்ட்டாக பண்ணுறாங்களோ வி ஆர் கோயிங் டு அப்சர்வ். ஸோ அவங்கள அப்சர்வ் பண்ணி அவங்கள ஜூனியர் ஆத்தர்ன்ற ஒரு போஸ்டிங் கொடுத்து லேர்ன், அதாவது ஏர்ன் வைல் லேர்ன் அப்படின்ற ஸ்கீமில் இவங்களோட ப்ராடக்டெல்லாம் இவங்களுடைய பெஸ்ட்டு ப்ராடக்ட்டு. இப்போ சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் இருந்தாங்கன்னா அவங்க இதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது. ஏன்னா கிராஃபிக்ஸில் சில பேர் அருமையாக பண்ணுவாங்க இங்கே. ஸோ அவங்க மூலிமா அந்த ட்ராயிங்ஸ்லாம் எக்ஸலண்ட்டாக கொண்டு வந்து ஒரு ஃப்ளாஷ் கார்டு ஒரு புது விதமாக எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து ஒரு நியூ அப்ரோச் இது. ஸோ ஒரு ப்ரிசைஸாக இப்போ ஏதாவது ஒரு பைத்தகோரஸ் தியரம் வேணுமா, அதோட அப்ளிகேஷன் ரிலேட்டடாக கம்ப்ளீட்டாக ஒரு டாக்கெட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃப்ளாஷ் கார்டுன்றது இப்போ சின்ன பசங்கள்லாம் போடுன்னு போடுறாங்க, ஏபிசிடி, ஏ ஃபார் ஆப்பிள் இதெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி இது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்கும், சயின்டிஃபிக்காகவும் மேத்தமெட்டிக்கலாகவும் இருக்கும். அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்காக தான் நான் ஓகேவா. ஸோ இதில் பெஸ்ட்டாக பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு டேக்அவே இருக்கும், யார் பெஸ்ட் அவார்டுன்றது. there will be a quiz also and ஒரு கான்செப்டை நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நாளைக்கு என்ன எக்ஸாம், சப்சிக்வெண்ட்டாக எக்ஸாம் தான் டெய்லி நடந்துகிட்டு இருக்கு, அந்த எக்ஸாமனுடைய கண்டென்ட்டே எடுத்துகிட்டு இங்கே ஒரு ஃப்ளாஷ் கார்டாக பிரமாதமாக போட முடியும். ஸோ பெரிய கிளாஸ்லாம் 1 சாப்டர் கூட நீங்கள் முடிக்க முடியும். அட்லீஸ்ட்டு சின்ன கிளாஸ் வந்து 1 கான்செப்டாவது போடுறது ட்ரை பண்ணுங்கள். ஓகேயா. ஸோ மே காட் பிளெஸ் யூ. லெட் த செஷன் பிகின் அண்ட்
our Pavani will take over. Okay, thank you very much. Thank you, sir. நான் இங்கே அம்மா வீட்டுக்கு தான் போகலான்னு இருந்தேன். இல்லை ஸ்டார்ட் பண்ணுற போது இருக்கிறேன். நான் கிளம்பிடுவேன். ஒன்றும் கிளம்பிடுங்களா சார்? Flashcards வந்து ஆல்ரெடி எப்படி போடணும் நீங்க தான் எக்ஸ்பர்ட்ஸ் தான். பட் இருந்தாலும் இன்னும் ப்ரிசைஸ்டா அதுக்கான மெத்தட் ஃபார்மேட் கரெக்டா அந்த ஃபிளாஷ் கார்டு ஃபார்மேட் அதெல்லாம் எப்படி போடணுன்றது நான் சொல்றேன் இன்னைக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பண்ண போறோம், ஃபிளாஷ் கார்டு ஒரு கம்ப்ளீட் லெசனுக்கு ஒரு ஃபிளாஷ் கார்டு போடணும்னா அதுல என்னென்ன இருக்கணும் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இன்னைக்கு. ஸோ முதல்ல வந்து ஃபிளாஷ் கார்டு ஒரு கம்ப்ளீட் லெசனுக்கு ஃபிளாஷ் கார்டு கம்ப்ளீட்டட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்னா அது என்னென்ன இருக்கணும்னா தம்ப்நெயில் ஃபர்ஸ்ட். ஸோ தம்ப்நெயில்ன்றது வந்து நீங்க உங்க கிரியேட்டிவ் ஐடியாஸ் யூஸ் பண்ணி ஃபிளாஷ் கார்ட்லேயே கூட ஃப்ரண்ட் பேஜா போடலாம். அப்படி இல்லைன்னா நீ வந்து நல்லா எடிட் பண்ணல, ஸோ ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலடா சரி, யாரெல்லாம் நல்லா ஃபோட்டோஸ் எடிட் பண்ணுவீங்களோ இல்லை தம்ப்நெயில் யூடியூப் தம்ப்நெயில்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஃபிளாஷ் கார்டுக்கு தம்ப்நெயில்ஸ் கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம டாபிக், அதான் யூஸ்வலாக நீங்கள் ஃபிளாஷ் கார்டுக்கு ஃப்ரண்ட் பேஜ் போடுவீங்க, உங்கள் டாப்பிக்கு, உங்கள் நேமு, கிரேடு, ஸோ அது போடுறது. அதுக்கடுத்து வந்து டாபிக் 3 டேர்ம்ஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக என்ன சாப்டர் எடுத்தீங்கனாலும் அதில் ஏதாவது தெரியாத டேர்ம்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸ் வந்து கண்டிப்பாக இது ஒரு நிறைய இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 ஒரு கார்டு வர மாதிரியாவது டேர்ம்ஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸ் இன்க்ளூட் பண்ணுங்க, தெரியாத டேர்ம்ஸ். அதுக்கப்புறமா வந்து யூஸ்வலாக நீங்கள் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட் எக்ஸ்பேன்ஷன். ஸோ அந்த கான்செப்ட் எக்ஸ்பேன்ஷன் போது அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. சார் சொன்ன மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபிளாஷ் கார்ட்ஸ் அதை யூஸ் பண்ணி பண்ணலாம். பேசிக்காக நம்ம எப்பவுமே பண்ணுறது, நம்ம என்ன பண்ணுவோம், புல்லட் ஃபார்ம்ஸில், அதாவது ஒரு நோட் டெக்ஸ்ட் இருந்ததுன்னா அதில் கீவேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணி முதல்ல வந்து இந்த சென்டென்ஸாக எடுத்துங்க. ஸோ அந்த இஸ், வாஸ், தட் அந்த மாதிரி சென்டென்ஸாக எழுதாமல் வெறும் கீவேர்ட்ஸை மட்டும் அண்டர்லைன் பண்ணி அந்த கீவேர்ட்ஸ் எடுத்து அதை புல்லட் ஃபார்மில் எழுதணும். அது ஒரு டைப். அதுக்கடுத்து வந்து கான்செப்ட் மேப். ஸோ அது உங்களுக்கு தெரியும், நம்ம கான்செப்ட் மேப் மாதிரி போடுறது நீங்கள் ஆல்ரெடி நிறைய போட்டிருக்கீங்க கான்செப்ட் மேப்ஸ். அதுக்கப்புறம் ஃப்ளோ சார்ட்ஸ்லாம் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு தான் தெரியும். ஃப்ளோ சார்ட்ஸ்னால் என்னென்ன பண்ணுவோம், இந்த ஸ்டார்ட் இந்த ப்ராசஸ் இருக்குது. அடுத்து வந்து இப்போ ஒரு ரெண்டு இருக்கும், எண்ட், நோ இல்லை எஸ். ஸோ அந்த மாதிரி அந்த ஃப்ளோ சார்ட்ஸ் போடுறதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் கண்டென்ட்ஸ்க்கு. ஸோ ஃப்ளோ சார்ட்ஸு, கான்செப்ட் மேப்ஸு, புல்லட் பாயிண்ட்ஸு, டேபுலேஷன், டிஃப்ரென்ஸ். இப்போ ஏதாவது 2 டாபிக் இருக்குது அப்படின்னா அதோட டிஃப்ரென்ஸ், கேட்டையான் ஆனையானோட டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரி கொண்டு வருது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். இல்லை இப்போ நம்ம மேக்ஸில் ட்ரிக்னாமெட்ரி பார்த்தா ஆங்கிள்ஸில் ஒரு டேப்லேஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த டேப்லேஷனே ஒரு ஃபிளாஷ் கார்டாக போடலாம். ஸோ அந்த ஒரு கான்செப்டையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி என்னென்ன ஃபார்மில் போட முடியுமோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸில் ஃபிளாஷ் கார்டு நீங்கள் போடலாம். அப்புறம் இன்ஃபோகிராஃபிக்ஸ், ட்ராயிங்ஸ் இருந்தது, பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ்லாம் ட்ராயிங்ஸ் இருக்கும். ட்ராயிங் போட்டு அதோட லேபிள், ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் போடலாம். இது வந்து ஜென்ரலாக கண்டென்ட். ஸோ கண்டென்ட்க்கு அப்புறம் அதோட முடிக்காமல் நீங்கள் வந்து ஃபிளாஷ் கார்டில் வந்து குவிஸு, அதுக்கப்புறமா வந்து ஸ்கிராம்பிள் வேர்டு, அதுக்கப்புறமா கிராஸ்வேர்ட் பசில், இந்த மாதிரிலாம் கொண்டு வரலாம். அட்லீஸ்ட் சரி இதெல்லாம் இல்லைனாலும் ஒரு ஃபில் இன் தி பிளாங்க்ஸ், அந்த ஒரு டாப்பிக்கில் ஒரு சம்மரி மாதிரி கொண்டு வரதுக்கு ஒரு சம்மரியை வந்து நீங்கள் கொஸ்டினாக கொண்டு வாங்க. இப்போ டாபிக் 3ன்றதை நம்ம மொத்தமாக எப்படி இனிஷியலாகவே சம்மரியாக கொண்டு வருவோம்,
கம்ப்ளீட் பண்றதுக்கு சம்மரி மாதிரி கொண்டு வரணும். ஸோ அந்த சம்மரி வந்து fill in the blanks-ஆ இருக்கலாம், இல்லை என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ், இல்லை குவிஸ் ஃப்ளாஷ் கார்ட்ஸு, இல்லை கேமிங் ஃப்ளாஷ் கார்ட்ஸாக என்ன வேணா இருக்கலாம். ஸோ இப்போ கேமிங் ஃப்ளாஷ் கார்ட்ஸ்னால் இந்த சென்ஸ் மேம் வந்து நமக்கு ஒரு டெமோ காமிச்சாங்க, அதுவும் கேமிங் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் நம்ம கொண்டு வரலாம். ஸோ இது வந்து பேசிக்காக ஃப்ளாஷ் கார்ட் பண்ணுறது. கடைசியாக முடிக்கும் போது வந்து ரெஃபரன்ஸ் ஃப்ளாஷ் கார்டுன்னு ஒன்று கொண்டு வாங்க. ரெஃபரன்ஸ் ஃப்ளாஷ் கார்டு வந்து கம்பல்சரியாக போடணும். ஸோ ரெஃபரன்ஸ் ஃப்ளாஷ் கார்டில் வந்து என்ன பண்ண போறீங்கன்னா நேம், அதாவது கம்பல்சரியாக 3 ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் புக்ஸ் ரெஃபர் பண்ணிக்கலாம், சைடெக் வெப்சைட்ஸ், யூடியூப் எல்லாமே ரெஃபர் பண்ணிட்டு எங்கேருந்து ரெஃபர் பண்ணுறீங்களோ இப்போது அதோட ரெஃபரன்ஸு, ஆத்தர் நேமு, அது என்னென்ன எழுதணும்னு நான் சொல்கிறேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெஃபரன்ஸில் வந்து கம்பல்சரியாக 3 ரெஃபரன்ஸ் இருக்கணும். ஆத்தர் நேமு, அதுக்கப்புறமா புக் டைட்டில், அதுக்கப்புறம் பப்ளிஷர் நேமு, இயரு, வால்யூம், பேஜ். யாரும் நோட் பண்ணலையா? author name, book title, book title, அப்புறம் publisher name, year, volume, page. So in case நீங்க YouTube videos பார்க்குறீங்கன்னா இதெல்லாத்துக்கும் பதிலா அந்த யூடியூப் என்ன லிங்க் அந்த யூடியூப் ஓட வீடியோ நேம் என்னவோ அதை நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ரெஃபரன்ஸ். ஓவராலாக நீங்கள் ஃப்ளாஷ் கார்டு வந்து இப்படிதான் பண்ண போறீங்க. இப்போ வந்து உங்களுக்கு எதுனா டவுட்ஸ் இருக்கா? ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி எல்லாருமே ஃப்ளாஷ் கார்டு நல்லா பண்ணி பழகிருக்கிறதுனால இதில் நீங்கள் என்ன பண்ணணும், ஏதாவது ஐடியாஸ் வேணுமா உங்களுக்கு ஃப்ளாஷ் கார்டு பண்ணுறதுக்கு அந்த மாதிரி? ஃபார்மேட் புரிஞ்சுச்சா? யாராவது ஒருத்தவங்க சம்மரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம் என்னென்ன பண்ணணும்னு. அப்புறம் ஃப்ரண்ட் பேஜ், டாபிக் ட்ரீ, அதுக்கப்புறம் கான்செப்ட் வைஸ் பண்ணணும், அப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸ், கான்செப்ட் வைஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் கடைசியாக கடைசியாக ரெஃபரன்ஸ். ஓகேவா? எல்லாருக்கும் புரிஞ்சுதுல? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் இப்போ வந்து ஒரு கான்செப்ட் சூஸ் பண்ண போறீங்க. அந்த ஒரு கான்செப்ட் சூஸ் பண்ணிட்டு, ஐ மீன் ஒரு டாபிக் சூஸ் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு அந்த ஒரு டாபிக்ல இருந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் சூஸ் பண்ணி அதை நீங்க பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதுக்கு ஒரு ஷார்ட் குவிஸ் மாதிரி கிரியேட் பண்ணுங்க. ஓகேவா? டாபிக் கொடுக்குறீங்களா இல்லை சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருவீங்க? சப்ஜெக்ட்ஸ் அவங்க எக்ஸாம்ஸ், ஸோ அவங்க அந்த எக்ஸாம்க்கு ஏற்ற மாதிரி வந்து சப்ஜெக்ட்ஸ் அண்ட் டாபிக்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி ஸோ இப்போ ஃப்ளாஷ் கார்டு எப்படி பண்ணணுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லை? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் இதை ஸ்கேன் பண்ணுறது. இப்போ நம்ம பிடிஎஃபாக அதை அப்லோட் பண்ணுறோம்ல, ஏதாவது ஒரு நல்ல ஸ்கேன், டாக் ஸ்கேனர் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ ஏதாவது நல்ல ஒரு ஸ்கேனர், நீங்கள் எந்த ஸ்கேனர்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை கரெக்டாக ஃபோட்டோ எடுத்து பிடிஎஃபாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். என்ன ஃப்ளாஷ் கார்டு ஒரு லெசன் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா, பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை, ஒரு லெசன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அதை வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் பிடிஎஃபாக, எல்லாருக்குமே அது தெரியுமா ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது? அப்படி தெரியல ஜூனியர்ஸ்க்கு வந்து சீனியர்ஸ் ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிடணும் அதை. ஸோ அது வந்து எப்போவுமே மேண்டேட்டரியாக ஒரு லெசன் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா, லெசன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதை பண்ணிடுங்க. ஒரு ஃபார்ம் லிங்க் இருக்குது, நான் அதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுறேன். நீங்கள் பண்ணிட்டீங்க ஃபுல்லாக அப்படின்னா அந்த ஃபார்மில் வந்து அப்டேட் பண்ணணும், ஐ மீன் அப்லோட் பண்ணணும் அந்த பிடிஎஃப். அதுக்கு முன்னாடி ஒரு லெவல், அதான் வந்து ரிவ்யூ. ரிவ்யூவில் வந்து 2 டைப் இருக்குது நம்ம போர்டில். ரிவ்யூவில் வந்து 2 லெவல் இருக்குது. ஒன்று வந்து கண்டென்ட். இப்போ ஒரு 8th ஸ்டாண்டர்ட், இப்போ 8th ஸ்டாண்டர்ட் தானே, இவன் வந்து ஒரு ஃப்ளாஷ் கார்டு ஃபுல்லாக லெசன் போடுறான்னா, இப்போ அவனோட உன் கிளாஸ்மேட் வந்து யாராவது உன்னோட கண்டென்ட்டை வந்து ரிவ்யூ பண்ணாங்கன்னா, ஏன்னா நீங்கள் எல்லாம் ஒரே லெவலில் இருக்கீங்கன்றதுனால இது பண்ண முடியாது. நீங்கள் சீனியர்ஸ், இப்போ காவியாவுக்கு தெரியும் எல்லாம் 8th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் தெரியும்ல, ஸோ அப்போ வந்து கண்டென்ட்டை வந்து ரிவ்யூ பண்ணுங்க. புரியுதா? அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்களா, எல்லாம் கான்செப்ட்ஸ் இருக்கா, அவங்க தப்பு ஏதாவது பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரி கண்டென்ட் ரிவ்யூ பண்ணுங்க. இன்னொருத்தவங்க வந்து அதோட டெம்ப்ளேட் கரெக்டாக இருக்கா. டெம்ப்ளேட்ன்ற போது இப்போ சார் வந்து ஒரு டெம்ப்ளேட் சொல்லியிருக்காரு. என்னன்னா யூஸ்வலாக நீங்கள் போடுற மாதிரி தான், மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் போட்டு
இங்க நடுவுல வந்து என்ன டாபிக் 3னா டாபிக் 3, கான்செப்ட்னா கான்செப்ட் நேம். இங்க வந்து ஜஸ்ட் பேஜ் நம்பர் வந்து போட்டா போதும். அதாவது இங்க ஃப்ரண்ட்ல 01, பின்னாடி 02, அது மாதிரி 03, 04 பேஜ் நம்பர் அப்படியே கண்டினியூஸா. இது 01னா டாபிக் நேம் வந்து 01னா பின்னாடி இங்க வந்து 02, அடுத்து வந்து 03, 04, 05, 06 அந்த மாதிரி. வேற எதுவும் பண்ணாமனா இங்க சப்ஜெக்ட் இது மட்டும் மேல எழுதினா போதும். கீழே வந்து www.saitechinfo.in ன்னு போடணும். இது வந்து ஸ்டாம்ப் அவர் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி ஸ்டாம்ப் கொடுக்காத வரைக்கும் நீங்க கையில எழுதிடுங்க நடுவுல. ஸோ இது மட்டும் இருந்தா போதும். வேற எந்த இன்ஃபர்மேஷன் எழுத வேணாம். மேல ஒரு லைன் கீழே ஒரு லைன் 1 சென்டிமீட்டருக்கு அதான் ஒரு அப்ராக்ஸா. அதுக்கப்புறமா இங்க சப்ஜெக்ட், இங்க நடுவுல டாபிக் நேமு, இங்க வந்து பேஜ் நம்பர், கீழே வந்து www.saitechinfo.in. யாரும் எதுவும் எழுதிக்க மாட்டீங்க. இப்போ நாளைக்கே வந்து எதுவுமே சொல்லலைன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த ரிவ்யூ மட்டும் இம்பார்ட்டன்ட். 2 ஸ்டேஜஸ் ஆஃப் ரிவ்யூ பண்ணணும். ஒன்று வந்து கண்டென்ட் ரிவ்யூ. உங்களோட சீனியர்ஸ் கிட்டே எப்பவுமே ரிவ்யூ பண்ணக்கூடாது. இப்போ நீங்க ஃபிளாஷ் கார்ட்ஸ் பண்றீங்க 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னா நீங்க 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து ரிவ்யூ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து டெம்ப்ளேட்னா அதாவது ஏதாவது அவங்க கலர்ஸ் நல்லா யூஸ் பண்ணல, தெரியாத போட்டோ எடுத்தா தெரியல, அந்த மாதிரி ஏதாவது இருக்கு, அவங்க தப்பா எழுதிட்டாங்க, அந்த டெம்ப்ளேட் நம்ம ஃபாலோ பண்ண டெம்ப்ளேட் சரியா இல்லை, அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா டெம்ப்ளேட் வந்து நம்ம யார் வேணா செக் பண்ணலாம். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அந்த சீரியஸ் தான் செக் பண்ணணும் இல்லை, நீங்க உங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே கொடுத்து கூட நீங்க செக் பண்ணலாம். ஸோ அதனால இந்த 2 லெவல் ரிவ்யூ முடிச்சிட்டக்கு அப்புறம் தான் நீங்க பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணணும். பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணி அந்த ஃபார்ம் லிங்க் இருக்கும், அந்த ஃபார்ம் லிங்க்ல அப்லோட் பண்ணிடுங்க. இதுதான் வந்து பேசிக் ஃபிளாஷ் கார்ட் ப்ரொசீஜர். ஓகேவா? இப்போ இதுல இருந்து நம்ம அந்த ஸ்டோர்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டோர்ஸ்ல வந்து பெஸ்டான ஃபிளாஷ் கார்ட்ஸ் இருக்கும். அந்த பெஸ்டான ஃபிளாஷ் கார்ட்ஸை இப்போ நீங்க அப்லோட் பண்ணதை எல்லாம் ரிவ்யூலாம் முடிச்சு அந்த பெஸ்டான ஃபிளாஷ் கார்ட்ஸை நாங்கள் வந்து அந்த ஸ்டோர்ஸ்ல எழுதுவோம். அதுக்கு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ அதை வந்து யாராவது வாங்குறதுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெடியா இருந்தாங்களோ இல்லை சைடெக்லேயே வேற யாராவது வாங்கணும்னா அவங்க வந்து அந்த அமௌண்ட் பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ அப்படி வாங்கும்போது இப்போ யார் நல்லா பண்ணியிருக்கீங்களோ நீங்க அதை நீட் அண்ட் கிளீனா பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான அமௌண்ட் வந்து வரும். ஸோ அப்போ நீங்க சைட் பை சைடு உங்களுக்கான ஏர்னிங்கும் இங்க கிடைக்குது. கரெக்டா? ஸோ அதனால இதை வந்து ஃபிளாஷ் கார்டை பக்காவா பண்ணுங்க. ஏதோ யாருக்கும் பண்ணணுன்றதுக்காக பண்ணாதீங்க. நீங்க படிக்கணும்னா எந்த அளவுக்கு நீட்டா எழுதுவீங்களோ அந்த அளவுக்கு நீட்டா பண்ணுங்க. ஓகேவா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ முதல்ல கண்டென்ட் ரெடி பண்ணிடுங்க. ரெடி பண்ணிட்டு ரிவ்யூ 2 லெவல் ரிவ்யூ பண்ணிடுங்க. பண்ணிட்டு அதை பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணி இந்த ஃபார்ம்ல அப்லோட் பண்ணணும். இதுதான். ஸோ ஃபிளாஷ் கார்ட்ஸ் வந்து நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ கிரியேட்டிவா பண்ண முடியுமோ எல்லா மெத்தட்ஸுமே பண்ணலாம். ஸோ சார் ஒரு வீடியோ அமைச்சிருந்தாரு, பார்த்தீங்களா? என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபிளாஷ் கார்டு இருக்குன்ட்டு. இது இல்லை, இன்னொன்று ஒரு டெமோ மாதிரி காமிச்சிருக்காங்களே. இல்லை இல்லை சைடில் போங்க. லெஃப்ட் சைடில் மூவ்ஸ் பார்த்துருங்க. லெஃப்ட் சைடில் ஸ்கிரீன் ஃபுல்லா தள்ளுங்க. ஃபுல்லா தள்ளுங்க. தள்ளுங்க. ஃபுல்லா தள்ளுங்க. கர்சர் லெஃப்ட்ல இன்னொரு கர்சர் அடியா தள்ளுங்க. அப்படியே அப்படியே தள்ளுங்க. அந்த மானிட்டர்ல பார்க்க சொல்றாங்க. அந்த மானிட்டர்ல பார்க்க. ஏய் கோடா டேய் கமெண்ட் செக்ஷன் நீ போ. ஸோ இதுதான் நம்ம Saitechinfo நாலேஜ் பேஸ் வெப்சைட். இது பார்த்தீங்களா இந்த வீடியோ? இதெல்லாம் பார்த்துக்கீங்க. அப்போ அது முன்னாடியே காமிச்ச வெப்சைட் வீடியோ ஆல்ரெடி பார்த்துட்டீங்களா? டைப்ஸ் ஆஃப் ஃபிளாஷ் கார்ட்ஸ் ஒரு டெமோ மாதிரி ஒன்று அமைச்சிருந்தாருல வீடியோ. என்னோட இல்லை டெமோ மாதிரி
flashcards இருக்கு, types of flashcards. Sir, explain பண்ணாருங்க. graphical, dimmer flashcard. அது இல்லை மேம், இன்னொன்று காமிச்சாரு. அது இப்போ அவங்க கண்டென்ட் புக்கை பார்த்தே எழுதலாம். புக்கை பார்த்தே எழுதலாம். லைப்ரரி இருக்கு. ஓகே, லைப்ரரியில் புக்ஸ் இருக்குது. ஸோ அதில் தான் ரெஃபர் பண்ணிக்கலாம். டைமிங்ஸ் கொடுத்துருக்கீங்களா உங்களுக்கு? டியூரேஷன் அதான் டியூரேஷன் வந்து ஈவினிங் 5 to எப்போ ஸ்டார்ட் பண்ணோம்? அதான் இப்போ நம்ம லெக்சர் முடிச்சிட்ட உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஓகே. உங்களுக்கு எல்லாம் என்னென்ன ஃபிளாஷ் கார்ட்ஸ் தெரியும்ல, நீங்க போட ஸ்டார்ட் பண்ணிடுவீங்களா இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இப்போ நான் வந்து ஒரு கான்செப்ட் போட்டு காட்டுறேன். ஏதாவது ஒரு சாப்டர், என்ன சாப்டர் போடுறது நீங்களே சொல்லுங்க. சரி, போடுங்க. என்ன டைம் ஆகுது? என்ன கான்செப்ட்ஸ் போடலாம்? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. கொடுங்க, நீங்க ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம்ல. Second ஒரு கிளாஸ் சப்ஜெக்ட் உங்களுக்கு டெமோக்காக எப்படி பண்ணுறதுக்காக ஒரு வாட்டி நான் பண்ணிக்கிறேன். மினிமம் கார்ட்ஸ் மேக்ஸிமம் கார்ட்ஸ் நம்மளுக்கு அப்படியே பண்ணுங்க. அந்த கண்டென்ட் ஏற்ற மாதிரி இப்போ சில கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து கம்மியான பார்ட்ஸ் எழுதும். சிலதெல்லாம் வந்து இப்போ சயின்ஸ் அண்ட் தியரி சப்ஜெக்ட்ஸ்லாம் நிறைய ஃபுல்லாகவே எடுக்க முடியுமா? ஒரு ஃபுல் லெசன் போய் ஆமாம், ஃபுல் லெசன் கம்ப்ளீட் பண்ணுவோம். அதுக்கு கிட்ட ஒரு கிளாஸ் தேவைப்படும். ஃபோட்டோஸ் எனக்கு யாருக்கு சளி இல்லையோ அவங்க இதை எடுத்துக்கலாம். பயமா இருக்கு. குடிக்க
நீங்கள் இதே கிடையாது ஒன்றும் அது கிடையாது வாணி நீ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு போவீங்களா இன்னைக்கு அக்டோபர் 2 +1 +2 மெயினாக வருவாங்க, மற்றவங்களுக்கான ஜாலியாக வரலாம். ஆனால் சீரியஸான லேர்னர்ஸ் வந்து இவங்க கெமிஸ்ட்ரியில் பி பிளாக் எலிமெண்ட்ஸ்னு இருக்குது. பி பிளாக் எலிமெண்ட்ஸில் நைட்ரஜன் ஃபேமிலி, ஆக்சிஜன் ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 11th 12th அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிப் இருக்கும். அது அவுட் சைடர்ஸும் நம்ம அப்ரோச் பண்ணலாம் அலவுட். காலேஜ் சொன்னாக்கா ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் அது ஐடியலாக இருக்கும். இது வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்னு சொல்லிட்டு